வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையிலும் கிருபையாய் மறுபடியும் சந்திக்க ஆண்டவர் தந்த வாய்ப்பை எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சரியான நேரத்தில் சரியான சகாயராய் கர்த்தர் இருப்பாய், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட நல்ல நாளாய் இந்த நாள் உங்களுக்கு மாறுவதாக. இங்கிலாந்து தேசத்திலே நல்லதொரு நீர்மூழ்கி கப்பல் இருந்தது. நல்ல திறமை வாய்ந்த, பயபக்தி உள்ள, முன்மாதிரி உள்ள தலைவன் கேப்டனாய் நியமிக்கப்பட்டான். அந்த நீர்மூழ்கி கப்பல் ஒரு முறை பழுதடைந்து பல ஆயிரக்கணக்கான அடி பள்ளத்தில் போய் சேர்ந்து விட்டது. மாலுமிகளும் அங்கே நிபுணர்களும் மேலே கொண்டு வர முயற்சி பண்ணார். அடிக்கடி மேலே வந்து போகிறதுக்குள்ள இயந்திரம் பழுதடைந்து விட்டது. மற்றபடி அவங்களுக்கு உணவு இருந்தது, அங்கே ஏர் கண்டிஷன் இருந்தது, இதெல்லாம் இருந்தது. மேலே கொண்டு வருகிற அந்த மிஷின் பழுதடைந்து விட்டது. இவர்களால் ஒன்று செய்ய முடியவில்லை. ஒரு நாளாச்சு, 2 நாளாச்சு, முடியவில்லை. 3வது நாள் மாலுமி சொன்னான், எல்லாரும் தேவனை நோக்கி கூப்பிடுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். உங்கள் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள், ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை நாம் மரிப்பது நிச்சயம், மரித்தாலும் தேவனோடு இருக்கலாம் என்று எல்லாரையும் தைரியப்படுத்தினான். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மருத்துவ சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டது. எல்லாரும் தைரியப்படுத்தி, தைரியமா இருங்க, நாம் சேர்ந்து பாடலாம் என்று, மாறிடா மாநேசரே, மனிதனுடைய சகாயம் அற்று போனாலும் தேவன் ஒரு சகாயர் இருக்கிறார். மனிதன் வாழ்வு நிலையற்றது, ஆனால் கர்த்தரோடு இருப்பது நிலையானது. மனிதனுடைய வாழ்வு முடியும் போது விண்ஜோதி எட்டலாம் என்ற அர்த்தம் உள்ள நல்ல ஆங்கில பாடலை எல்லாரும் குழுவாய் சேர்ந்து அவர்கள் பாடினார்கள். ஒருவன் அங்குமங்குமாக போன போது தெரியாமல் கால் தவறி ஒரு இடத்துல பட்ட போது கப்பல் பயங்கரமாய் குலுங்கிற்று. ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த ஜெபத்தினுடைய முடிவிலே ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவசரத்திற்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு பொறி, ஒரு பட்டன் அவனுடைய காலில் தட்டி அது ஓப்பன் ஆகி அது அப்படியே கப்பல் மிதக்க ஆரம்பித்தது. பத்திரமாய் எல்லாரும் கரை வந்து சேர்ந்து அந்த வருஷத்தில், அந்த நாளில் புது வருஷத்தை சந்தோஷமாய் கழித்தார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் பாருங்க, தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். ஆபத்தில் மனுஷனுடைய உதவி விருதா. மனுஷன் உதவி செய்ய முடியாது, உதவி செய்ய நினைத்தாலும் உதவி செய்ய முடியாது. ஆனால் ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபத்து காலத்தின் சகாயர் இயேசு கிறிஸ்து கடல்ல அவர்கள் 4ஆம் சாமத்துல தவித்த போது நடந்து வந்து உதவி செய்த இயேசு இன்றைக்கும் உங்கள் ஆபத்தில் உதவி செய்ய போகிறார். ஆபத்து என்று கலங்கி போயிருக்கிறீர்களோ, என்ன செய்வேன், வெளியே வர முடியவில்லை என்று சொல்கிறீர்களோ, கட்டாயம் கர்த்தர்களை வெளியே கொண்டு வர போகிறார். சங்கீதம் 95 4, 5, 6 வசனங்கள் வாசிக்கிறேன். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உண்டாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். அது கர்த்தர் தெரியுமா? தாழ்மையோடு முழங்கால் படிட்டு கர்த்தர் நோக்கி பார்த்தால் அவர் ஆழங்களிலிருந்து வெளியே கொண்டு வருவார். ஆபத்தில் நானே அவரோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபத்து என்று உணர்கிறீர்களா? அவர் நோக்கி கூப்பிடுங்கள். ஆபத்தில் கூப்பிட்டு தப்பலாம். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். ஆபத்து காலத்தில் அவர் சரியான ஒரு சகாயர், மாற்றமில்லை. ஜெபிக்கலாமா? அந்த கிருபைகளை கர்த்தர் தரட்டும். ஆபத்தென்று சோர்ந்து விடாதீர்கள், ஆபத்தென்று பின்மாறி விடாதீர்கள், ஆபத்தென்று கலங்கி விடாதீர்கள். ஆபத்தில் உதவி செய்கிற கர்த்தர் இருக்கிறார். ஜெபிக்கலாம். வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இங்கிலாந்து தேசத்தில் அந்த நீர்மூழ்கி கப்பல் சேதமடைந்த போது எல்லாரும் கூடி பாடி துதித்து ஜபித்த போது வெளியே வருகிறது அற்புதம் செய்தீரே. உடைய பிள்ளைகள் சில கடன் பிரச்சனையில் மூழ்கி விட்டார்கள், குடும்ப பிரச்சனையில் மூழ்கி இருக்கிறார்கள், பிள்ளைகளின் காரியங்களில் மூழ்கி இருக்கிறார்கள். ஆனால் கண்ணீரோடு துதிக்கிறார்களே, கண்ணீரோடு ஜபிக்கிறார்களே. ஆண்டவரை பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவீராக. எப்படி ஆண்டவரே மீன் வயிற்றில் மாட்டின யோனா நினிவேக்கு கொண்டு வந்து பிரகாசிக்கப்பட்டது போல இயேசுவின் நாமத்தில் இவர்கள் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவார்களாக. இந்த நாடு இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே,
ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு மானுடைய கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.